பொங்கல் வரப்போதே கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து பிளான் பண்ணது. ஆனா இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்ட்டு அந்த கிளீனிங் வேலைக்கு பயந்துட்டே தள்ளி தள்ளி போட்டு கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணது. பெண்ட் செம்மையா நிமிர்ந்துருச்சு. அவ்ளோ வேலை ஏன்னா டைம் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து போகி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரே நாள்ல எல்லா வேலையும் பண்ற மாரி ஆயிடுச்சு. எங்க வீட்டு ஏரி பாருங்க சூப்பரா இருக்குல்ல. நல்லாருக்கும். நெறைய டஸ்ட்டும் வேற அதனாலேயே வந்துரும் பால்கனி, கிச்சன்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, என் பையன் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல ஒட்டி வச்சிருக்கான். இதுல நெறைய நான் நோட் பண்ணவே இல்ல. இதெல்லாம் அவன் ஒட்டுனதே. கொஞ்சம் இடத்துல ஒட்டுனா அத பிரிச்சுட்டேன். இது பாருங்க ஸ்னோமேனு, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, பெல்லு அது இதுன்னு பால்கனி ஃபுல்லா ஒட்டி வச்சிருந்தாரு. சரி பால்கனி கிளீன் பண்றதா, கிச்சன கிளீன் பண்றதா யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கிச்சன் வேலைய முடிச்சிடலாம். இத முடிச்சா தான் வந்து ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகும்னு சொல்லிட்டு போனது தான். பாத்திரம் கழுவிடலான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். இந்த பாத்திரம் கழுவுறேன், திருப்பி வந்து லஞ்ச் டைம் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பி பாத்திரம் வந்து அதிலயே சேருது. அந்த ஷெல்ஃபு, ஸ்லாப்பெல்லாம் நம்மளால கையே வைக்கவே முடியல. இதுலயே ஓடிட்டே இருந்தது டைம். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் மேல தான் வந்து மொத்தமா கிளீன் பண்ணிட்டு, சரி இதுக்கு மேல குக்கிங் பண்ணோம்னா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஷெல்ஃப் எல்லாம் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ரெகுலரா அப்பப்ப கிளீன் பண்றது தான். பட் ஆனா இந்த ஷெல்ஃப்ல இருக்க பெரிய பெரிய டப்பாலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணவே மாட்டோம் பாருங்க. அங்க தான் நெறைய டஸ்ட்டு சேர்ந்து ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. இந்த கேஸ் வைக்கிற மேடையுமே பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடிக்கு வாஷ் பண்ணிட்டே தான் இருப்பேன். பட் இருந்தாலுமே அதுலயுமே வந்து நமக்கு இந்த பால் கொட்டுறது, எண்ணெய் டப்பா வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிடுச்சு. எனக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சுன்னே தெரியல. எனக்கு அவ்ளோ நேரம் டைம் ஆயிடுச்சு. ஒரு மாரி எங்க ஆரம்பிக்கிறது? என்ன பண்றது? இத எப்படி முடிக்கிறது? எவ்ளோ நேரம் டைம் எடுக்கும்? எந்த பிளானுமே இல்லாம அப்படியே குருட்டா போக்குல ஸ்டார்ட் பண்ணனாலே எனக்கு வந்து அப்படியே ஓடிடுச்சு ஒரு நாள் ஃபுல்லா இந்த கிச்சன் கிளீனிங் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் சோடா, வினிகர், லெமன் சொல்லிட்டு இந்த மாரி ஐட்டம்லாம் போட்டு ஒரு லிக்விட் மாரி அத வந்து ரெடி பண்ணி வேற என்னென்ன போடுவாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த விம் ஜெல்லாம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அத வச்சு கிளீன் பண்ணுவாங்க. நான் அந்த மாரி எதுவுமே யூஸ் பண்ணதே இல்ல. சரி அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நார்மலா சோப்பு போட்டு தான் கிளீன் பண்ணுவேன். இந்த அ மேடை இருக்கு பாருங்க, அதுலயுமே வந்து நான் வந்து சோப்பு போட்டு கிளீன் பண்ணுவேன். ரொம்ப பிசு பிசுன்னா லைட்டா கோலம் மாவு போட்டுட்டு அப்படியே வந்து தேய்ச்சேன்னா அது வந்துரும் எனக்கு. நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா இருந்தா நானும் அத யூஸ் பண்ணிக்கிறேன். பூக்களை பிரித்து புத்தகம் படிப்பேன். புல்வெளி கண்டால் முயல் போல் குதிப்பேன். வாழ்க்கையின் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன். வாழ்க்கையின் மறுபாதி நான் என்று ரசிப்பேன். காற்றில் வரும் மேகம் போல நான் என்று மிதப்பேன். மார்கழி பூ இவ்ளோ வேலையும் பண்ணிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சுக்கணும். அதுவும் வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. பட் இருந்தாலும் வருஷத்துல ஒரு நாள் ஜாலியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாச்சு. இந்த ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரொம்ப டீப் கிளீன் பண்ணி சுண்ணாம்பு, பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்களாம். நமக்கு அதெல்லாம் பண்ற அளவு பொறுமைலாம் இல்ல. எங்க மாமியார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, மேல ஷெல்ஃப்ல இருக்கிற எல்லா பாத்திரமும் கீழ இறக்கி அதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. நான் வந்து அதெல்லாம் கையே வைக்கல. இதுக்கே நமக்கு வந்து பெண்டு அவ்வளோதான். அது மேல ஏறி மொத்தமா இறக்கி கிளீன் பண்ணோம்னா முடிஞ்சுது கத. நான் ஏன் 2 நாள் முன்னாடியே அத ஸ்டார்ட் பண்ணலன்னா, கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சண்டேலாம் வந்து பயங்கர ரொம்ப கோல்டா இருந்தது. வெளிய போக முடியல. உள்ளயுமே தண்ணீலலாம் ரொம்ப கையே வைக்க முடியல. ஃப்ரீஸா இருந்தது. அதனாலேயே இந்த தண்ணீல பண்ற வேலையெல்லாம் நான் வச்சுக்கவே இல்ல. ஸோ இப்ப வந்து கொஞ்சம் வெயில் அடிச்சு நல்லா இருந்தது கிளைமேட். அதனால தான் கிச்சன் பக்கமே வந்தேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப எண்ணெய் பிசுக்கா இருக்கும். அது நான் வந்து இந்த கத்தி வச்சு லைட்டா அ இந்த மாரி சொரண்டுனாலே வந்துரும். ரொம்ப சொரண்டி அந்த ஸ்க்ராட்ச்லாம் விழாது. நம்ம ரொம்ப லைட்டா பண்ணாலே அது சூப்பரா வெளிய வந்துரும். நமக்கு ஈஸியா இருக்கும் கிளீன் பண்றதுக்கு. நார போட்டு தேய்க்கலாம் வேணாம். நீங்க வேணா இத ட்ரை பண்ணி பாருங்க. சரி நீ ஏன்பா சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒட்டற அடிக்க வேலைய கொஞ்சம் குடுத்தேன். இந்த ஒரு இடம் மட்டும் தான். மத்த இடம்லாம் நான் தான் கிளீன் பண்ணேன். அது எனக்கு சுத்தமா ஹைட் எட்டவே இல்ல. சரின்னு அவங்க கிளீன் பண்ணோனயே கிச்சன் பார்த்தீங்களா, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சும்மா பளபளன்னு இருக்கு. அந்த ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டுற தூசி எதுவுமே இல்ல. பிசு பிசுன்னு இல்ல. அவ்ளோ செம்மையா இருந்துச்சு. நெறைய இடம் நான் மாத்திட்டேன் இதுல. மேலேயே 2 ரேக் வச்சிருப்பேன். அதுல 1 தான் இப்ப வச்சிருக்கேன்.
இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுமே மீஷோல வாங்குனது தான். ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிச்சன்லயும் 4, 5 இடத்துல வச்சிருப்பேன். ஸோ இந்த வாட்டி திருப்பி வைக்கலாமா? இல்ல எடுத்துட்டு போய் வேற எங்கேயாச்சும் வைக்கலாமா யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் வேணாம் வேற இடத்துல வச்சுக்கலாம்னு எடுத்துட்டு போயிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு நியூ லுக் எடுத்துட்டு வரலான்ட்டு. எவ்ளோ குப்பை பாருங்க. இது ஃபுல்லாவே கிச்சன்ல இருந்து எடுத்தது தான். இதுல நெறைய பிளாஸ்டிக் அப்புறம் மேட் எல்லாம் பழைய மேட் எல்லாம் போட்டுட்டேன். வேணாம் வாஷ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அதனால தான் ரொம்ப பெருசா இருக்கு. என்னதான் கலர் கலரா வந்து நமக்கு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், ஏர் டைட் கண்டெய்னர்ஸ் இருந்தாலுமே, இந்த ஸ்டீல் டப்பாங்க தாங்க செம்ம லுக்கே. இதுதான் ரொம்ப ஹெல்த்தி. இதுல ஸ்டோர் பண்றது தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. என்கிட்ட நெறைய பிளாஸ்டிக் இருந்தது. அதெல்லாம் நான் நெறைய டிஸ்போஸ் பண்ணிட்டேன். இன்னமுமே நெறைய இருக்கு. ஏன்னா, அத நான் இப்ப எடுத்துட்டேன்னா, அது வைக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்டீல் டப்பாவே இல்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி மாத்திடலாம். ஃபுல்லாவே ஸ்டீலா வச்சுக்கலாம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டீலா இருந்தது தான் பிளாஸ்டிக்கா மாத்தி விட்டது தேவையில்லாம. இப்ப திருப்பியுமே வந்து ஸ்டீலுக்கே வரேன். ஏன்னா, எனக்கு பிளாஸ்டிக்ல வைக்கிறது பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. வேண்டாம் இனிமேலுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் காலையில ஆயிடுச்சு. காலையில போகி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 4:30க்கே ஏந்திச்சிட்டோம். ரொம்பலாம் குப்பையெல்லாம் போட்டு கொளுத்த மாட்டோம். 2 அட்டை, கொட்டாங்குச்சி அததான் கொளுத்துவோம். சரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமேன்றதுக்காக அது எப்பவுமே வருஷம் வருஷம் அதே பண்ணுவோம். இந்த வாட்டியே பண்ணோம். ரோட்ல யாருமே இல்ல. ஒரு 4 பேர் கொளுத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்து கொளுத்தி எங்களோட போகிய சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பொங்கல் வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள்.